Hi friends, நாங்கள் கிராபியில் ஃபஸ்ட்டு இந்த 7 Island டூருக்கு தான் போனோம். அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் கிராபியில் எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த லோக்கல் ட்ராவல்ஸ் புக்கிங் ஷாப்லேயே இதை புக் பண்ணோம். மற்ற இடங்களோட இங்கே கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸ் இருந்துச்சு. இவங்க எங்களுக்கு நல்லா எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த டூர் டைமிங்ஸ் வந்து 12 to 8. நம்ம இவங்களே நமக்கு ஹோட்டல்லேருந்து பிக்கப் ட்ராப்லாம் பண்ணிடுவாங்க. இந்த டூர் வந்து நம்ம லாங் டெயில் போட்லேயும் போகலாம், ஸ்பீட் போட்லேயும் போகலாம். நாங்கள் லாங் டெயில் போட்டில் போனோம். லாங் டெயில் போட்டில் போகிறதுக்கும் ஸ்பீட் போட்டில் போகிறதுக்கும் ப்ரைஸஸ் வேரி ஆகும். எங்களுக்கு பெர் பர்சன் 1000 Thai baht ஆச்சு. நம்மளை ஆஃப்டர்நூன் ஹோட்டலில் பிக்கப் பண்ணி நொபாராத்தாரா பியரில் போய் விட்டுருவாங்க. அங்கே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ண அப்புறம் நமக்கு ஸ்னார்க்கலிங் கிட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மளை குரூப்ஸாக பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொன்ன அப்புறம் நம்ம போட்டில் ஏற வேண்டியது. இந்த டூர் செம்ம ஜாலியாக இருக்குங்க. டைம் போகிறதே தெரியாது. நம்ம போட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே உட்காடுறோமோ நம்ம டூர் முடிகிற வரைக்கும் நம்ம அங்கேயே தான் உட்காரணும். நம்மளை ஈஸியாக செக் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. Same location, because if you come again the next time, you can see the sun from the beach. You can stay longer than until 6:30. And today about 6 o'clock, every week that's all the time. You can go back to the boat quickly and then stay on, stop in the middle, in open water to see the sun. After the sunset. B2. Follow your team. Okay, you follow your team. Take it easy. Follow your team. Follow and shut up. Okay, and now meeting. அந்த டப் ஐலாண்ட் அண்ட் மோர் ஐலாண்ட். இது பக்கத்தில் இருக்கிற 2 ஐலாண்டு தாங்க. டைட்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும் போது இங்கே கடல் உள்வாங்கிடும். அதனால நடுவில் ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கும். நம்ம 2 ஐலாண்டுக்கும் நடந்தே போயிட்டு வரலாம். ஐலாண்டு உள்ளே போய் நம்மளால சுற்றி பார்க்க முடியாது. யாரும் அந்த மாதிரி போய் நாங்கள் பார்க்கல. ஆனால் நம்ம நடுவில் இருக்கிற ஏரியாவில் நடக்கலாம், தண்ணியிலையும் இறங்கலாம். போட் அங்கேயே பார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம சுற்றி பார்த்த அப்புறம் திருப்பி போய் அது ஏறிக்கலாம். சுத்தி மலைகள் தாங்க. கடலுக்கு நடுவில் மலை வந்ததா இல்லை மலையை சுற்றி தண்ணி வந்ததான்னு தெரியல. அப்படி ஒரு மலை தான் சிக்கனோட தலை மாதிரி இருக்குங்கிறதுனால அதை சிக்கன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம தண்ணியிலலாம் இறங்க முடியாது. போட் அதுக்கு பக்கத்தில் ஸ்லோவாக போகும். நம்ம போட்லேருந்தே அதை பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்து எங்களை யாவாசம் ஐலாண்ட் அண்ட் தாங்மிங் ஐலாண்டில் நிறுத்தினாங்க. நாங்கள் ஸ்னார்க்லிங்காக போனோம். நம்ம கிட்ட போட்டுக்கிட்டு நம்ம தண்ணியில் இறங்க வேண்டியதாங்க. அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம். இல்லைன்னா அப்படியே இறங்கி இருந்தோம்னா கூட நம்ம நிறைய ஃபிஷ் எல்லாம் பார்க்கலாம். தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுங்க. நாங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம்.
கொண்ட யானைன்னு ஒன்று காமிச்சாரு. அது ஒரு பெரிய பாறை அப்படியே தண்ணியில செங்குத்தான் நிறுத்தி வச்ச மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய பாறைகள் அங்கங்க இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே நம்மளால இறங்கி போய் பார்க்க முடியாது. எங்களோட அடுத்த லொகேஷன் இந்த போட் ஐலாண்ட் தாங்க. இங்க ஒரு பெரிய பாறை அப்படியே தண்ணியில் தனியாக இருக்கும். நாங்கள் இங்க சன்செட் பார்த்தோம். செம பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. பார்பிக்யூ டின்னர் எங்களுக்கு இங்க தான் கொடுத்தாங்க. வெஜ் நான்வெஜ் கலந்து இருந்தது. ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாமே இருந்தது. வாட்டர் பாட்டில், கோக் பாட்டில் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன வேணுமோ நாமளே போய் பிளேட்ல போட்டு எடுத்து சாப்பிடணும். எனக்கு இங்க பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு பிளேட்டு அதெல்லாம் வந்து கண்டத்துலையும் போட்டு வர முடியாது. அந்த டீமே வந்து தனித்தனி கவர்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் டிகிரேடபிள் வேஸ்ட் பிரிச்சு தான் போடணும். இன்கேஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டா கூட அவங்க செப்பரேட் பண்ணிடுறாங்க. அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் அவங்க அங்கேருந்து போட்டே எடுக்கிறாங்க. அவங்க அந்த இடத்த அவ்வளோ ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க. இங்க நம்ம பஃபே முடிச்ச அப்புறம் கூட நமக்கு நிறைய டைம் இருக்குங்க. நம்ம தண்ணியில இறங்கி என்ஜாய் பண்ணலாம், போட்டோஸ் கூட நிறைய எடுக்கலாம். நம்ம சன்செட் பார்த்துட்டு அப்படியே வரும்போது நல்லா இருட்டிடுங்க. நம்ம இருட்டினாதான் அந்த பயோலுமினசன்ட் பிளாங்டன் அப்படிங்கறத பார்க்க முடியும். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு மின்மினி பூச்சி மாதிரி தான். அது வந்து தண்ணிக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்மளை வந்து தண்ணியில இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. இந்த லொகேஷன்ல வந்து அலைகள்லாம் ரொம்ப ஃபோர்ஸா வரும். அதனால கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால ஸ்விம்மிங் வந்து நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்க இறங்குவாங்க. எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம கைடே வந்து ஒரு டப்ல தண்ணியை பிடிச்சி நம்ம போட்ல அப்படியே விடுவாரு. அதுலயும் அந்த பூச்சி இருக்கும். அதனால நம்ம போட்ல இருந்தே அதை பார்க்கலாம். இப்படியே பார்த்துட்டே போறதுனால டைம் போறதே தெரியாதுங்க. இதை பார்த்த அப்புறம் நம்மள திருப்பி டிராப் பண்ற இடமே வந்துடும். நம்மள அங்க நம்ம எல்லாரையும் அங்க செக் பண்ணி வேன் ஏற்றி திருப்பி நம்ம ஹோட்டல்லே வந்து டிராப் பண்ணிடுவாங்க. டைம் போனதே தெரியலங்க. செம ஜாலியா இருந்தது. எனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ஜாய் பண்ண எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்க கிராபி போனீங்கன்னா இந்த ட்ரிப் கண்டிப்பா போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.